உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தேவையான பிக்சர் அது தேவைப்பட்டிருக்கும், தேவையில்லாமல் போயிருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணியிருப்பீங்க. டெலீட் பண்ணி ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் அந்த ஃபோட்டோஸ் திரும்ப வேணுமேனு சொல்லி நமக்கு தோணும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போய் எப்படியாவது ரெக்கவரி பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருப்போம். அப்போ நம்மளால் அந்த ஃபோட்டோஸ் ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியாது. நீ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் எப்போவோ டெலீட் ஆன ஃபோட்டோஸை ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் எப்படி ரெக்கவரி பண்ணி எடுக்கணும், இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது ஆண்ட்ராய்ட் குட்டிபியா சேனல். ஐ ஆம் பிகே. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் இந்த ஆப்க்கான டவுன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 3 MB தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுடைய ஹோம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பாட்டமில் ரீஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் ரீஸ்டோர் டெலிட்டட் ஃபோட்டோஸ், வியூ ரீஸ்டோர் ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் டெலிட் ஆன ஃபோட்டோஸ் திரும்பவும் ரெக்கவரி பண்ணி எடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷன் ரெக்கவரி பண்ண ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணியிருப்பீங்க, அது பார்க்குறதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், ரீஸ்டோர் டெலிட்டட் ஃபோட்டோஸ். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேனிங் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே டோட்டலாக ஸ்கேன் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபைல்ஸுமே டோட்டல் நம்பராக காட்டும். டோட்டல் நம்பர் எனக்கு இதுதான். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸ் இது செலக்ட் பண்ணுதுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோவில் இருந்த ஃபோட்டோஸ் டெலிட் ஆகிடுச்சோ அந்த ஃபோட்டோவோட உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? எல்லாமே ஃபைல்ஸில் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்முடைய லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதை சேவ் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எந்த குவாலிட்டியில் டெலிட் பண்ணுவீங்களோ அந்த குவாலிட்டியில் அப்படியே இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். கீழே பாட்டமில் ரீஸ்டோர் நவ்னு சொல்லியிருக்கும், இது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு ரெக்கவரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் எப்போயோ டெலிட் ஆன ஃபோட்டோஸ் உங்கள் மெமரி கார்டில் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா இப்படி தான் ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மூலியம் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா. பாய்.